1 minute. ஏன் சார் ஒரு ஸ்கூட்டரோ ஒரு மொஃபெட்டோ வாங்க கூடாது? தினந்தோறும் இப்படி சைக்கிள்ல வரீங்களே, உங்களுக்கு கஷ்டமா இல்ல? நான் பாக்குற குமாஸ்தா வேலைக்கு இந்த சைக்கிள் போதும். நில்லுங்க. இப்ப வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறீங்க? பொண்டாட்டியா, பிள்ளையா, குட்டியா? எனக்கு ஆம்பளைங்க பேசினாலே புரியாது. நீங்க பொம்பளை, என்ன விஷயம் நேரடி சொல்லுங்க. அதெல்லாம் இப்படி நடு ரோட்ல பேசுற சமாச்சாரம் இல்ல. ஹோட்டலுக்கு போய் காபி சாப்பிட்டுட்டே பேசலாம். மன்னிக்கணும், நான் பொம்பளையோட பீச், சினிமா, ஹோட்டல் போறது இல்ல. பரவாயில்ல, பில்லுக்கு நான் பணம் தரேன். இதுக்கும் மன்னிக்கணும், நான் ஓசில காபி சாப்பிடுறது இல்ல. அப்ப டீ சாப்பிட்டுட்டே பேசலாம். இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. இப்படி எல்லாம் கூப்பிட்டா நீங்க வர மாட்டீங்க. நீங்க சாவியை கொடுங்க. சாவியை ஹோட்டல்ல வந்து வாங்கிக்கங்க. என்னடா பம்பா போச்சு? இந்தாமா சாவியை கொடுங்க. ஹலோ, அதான் ஹோட்டலுக்கு வந்தாச்சுல, என்ன விஷயம் சொல்லாம என்னையே பாத்துக்கிட்டு இருக்க? என்ன காசா பணமா? கொஞ்ச நேரம் முகத்தை பாத்துக்கிட்டு இருந்தா தேஞ்சா போயிடும். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. வந்த விஷயத்தை சொல்லுங்க. டூர்ல எடுத்த போட்டோ ஆளு கொண்டா கொடுத்துட்டேன். உங்களுக்கு நான் ஸ்பெஷலா வச்சிருக்கேன், அது கொடுக்கதான் வந்தேன். நீங்க சிரிச்ச அழகாத்தான் இருக்கு, அதுக்காக அடிக்கடி சிரிக்கணுமா? அந்த போட்டோவை கொடுங்க. இந்த போட்டோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? யாராவது வலிக்கு விழுந்தா கை கொடுத்து காப்பாத்துறது தப்புன்னு தோணுது. ஏமா இப்படி எல்லாம் எடுக்கிறது? நான் இங்க எடுத்தேன், ஆட்டோமேட்டிக் கேமரா தானா எடுத்துச்சு. இத நான் வீடு எடுத்துட்டு போலாமா? இத வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அப்பப்ப ஆசை தீர பாத்துக்கலாம்னு தானே? ஆமா, இது பெரிய தாஜ்மஹால். இத நாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நினைவுச்சின்னமா வச்சு பாக்குறதுக்கு. 4 பேர் பாக்குறதுக்கு முன்ன கிழிச்சரை தான் கேட்டேன். இத பாருங்க, இதோட நெகட்டிவ் என்கிட்ட தான் இருக்கு. அப்படி ஏதாவது பண்ணுங்க, இத 100 காப்பி எடுத்து ஆபீஸ்ல அத்தனை பேருக்கு கொடுத்துருவேன். சார் என்ன வேணும்? 2 கிரேப் ஜூஸ். ஹலோ, ஒரு கிரேப், ஒரு லைம் ஜூஸ். சரிங்க. ஏன் உங்களுக்கு லைம் ஜூஸ்னா ரொம்ப பிடிக்குமா? லைம் ஜூஸ் எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். மூல கோளாறு உள்ளவங்களுக்கு தான் எலுமிச்சம்பழ வைத்தியம் தேவை. அன்புள்ள, பிரியமுள்ள, உயிருக்கும் மேலான நீங்க? நான் தான். ஏன் என்ன பயந்துட்டியா? ஏதோ முக்கியமா ஆபீஸ் விஷயம் எழுதிட்டு இருந்த போல இருக்கு. ஆமா மம்மி. அதான் நான் வந்தது கூட தெரியாம அப்படியே மெய் மறந்து படுத்திருந்தியே. இத பாருமா, பார்த்து ஜாகிரதையா எழுது. இதுல நீ எழுத போற எழுத்துதான் உன்னோட எதிர்கால தலையெழுத்து. பாலை குடிச்சிட்டு நல்லா தெம்பா எழுது. என்னம்மா பின்னாடி எழுந்து வந்துட்டேன்? போ, முக்கியமான அந்த லெட்டர் எழுதி முடி. மம்மி, நான் லவ் லெட்டர் தான் எழுதுறேன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல? எனக்கு பாவாடை தாவணியில் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் உனக்கு மாடர்ன் ட்ரெஸ்ல ஏற்பட்டிருக்கு. குவைட் நேச்சுரல். மம்மி, அவர் ரொம்ப நல்லவர் மம்மி. ரத்த தானம் செய்யற எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான்மா. அந்த பையன் தானே? மம்மி, எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சேன், சொல்றேன். எனக்கு டாக்டர் பட்டம் கொடு. சாவித்ரி, நான் உங்ககிட்ட வெளிப்படையா ஒரு விஷயம் கேட்கிறேன். என்ன உன்னோட ஃப்ரெண்டா நினைச்சு தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. மம்மி, நானும் உங்களை ஃப்ரெண்டா நினைச்சுதான் சொல்றேன். நான் அவரை காதலிக்கிறேன். என்னால அவரை மறக்கவே முடியாது. மம்மி, நான் தப்பு பண்றதா நினைக்கிறீங்களா? தப்பு செஞ்சிடக்கூடாதுன்னு நான் பயப்படுறேன். சாவித்ரி,
அயோக்கியனை காதலிச்சு ஏமாறுறதுங்கிறது ரொம்ப சகஜம். ஆனா யோக்கியனை காதலிச்சு ஏமாறக்கூடாதும்மா. என்னையே எடுத்துக்கே. அப்போ நான் என்ன மம்மி பண்ணட்டும்? லெட்டர் எழுதட்டுமா வேண்டாமா? லெட்டர் எழுதுறதும் எழுதாததும் ஓ இஷ்டம். ஆனா தயவு செஞ்சு ஒண்ணு மாத்திரம் செஞ்சிடாத. என்ன நம்பி வந்த பொண்ணோட வாழ்வு கெட்டு போச்சு, அவளுக்கு ஒரு வாழ்வு கொடுங்கன்னு நான் ஒரு பெட்டிஷன் எழுதுற அளவுக்கு என்னை விட்டுடாத. அவ்வளவுதான். குட் நைட். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? இல்ல, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சந்தேகத்துல என்ன சிறுசு பெருசு? மயிலாப்பூர் எங்க இருக்குன்னு கேட்டா அது சின்ன சந்தேகம், மெட்ராஸ் எங்க இருக்குன்னு கேட்டா அது பெரிய சந்தேகம் இல்லையா? எதுக்கு? நீ பெருசா ஜோக் அடிச்சல. இந்தா என்ன விஷயம் சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த ஃபைல பாருங்க. ஐயோ, உள்ள பாருங்க. அத முதல்ல சொல்லணும்ல. என்னது? என் விருப்பத்தை 5-6 மொழியில எழுதிருக்கேன். உங்களுக்கு எந்த மொழி பிடிக்குமோ அந்த மொழியில பதில் சொன்னா போதும். இதுக்கு பதில் சொல்ல எந்த மொழியும் தேவையில்லை. அப்புறம் இதோட அர்த்தம் இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்படி லெட்டர் கழிச்சு போட்டுட்டா நான் உங்களை விட்டுட்டு வேணா? என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஹலோ மேனேஜர். ராமு, நான் உங்களை காதலிக்கிறேன். രാമു, ഞാൻ നിന്നെ സ്നേഹിക്കുന്നു. రాము, నేను నిన్ను ప్రేమిస్తున్నాను. రాము, मैं तुमसे प्यार करती हूँ. ராமு, I love you. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.